வணக்கம். மார்ச் 19ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.23% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 30 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாருன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. இது முழு போர் நிறுத்தம் மாதிரி தெரியலிங்க. 2 நாடுகளும் சில இடங்களில் தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க போல தெரியுது. குறிப்பாக எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 2 நாடுகளும் தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு ஒப்புதலுக்கு வந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். இன்றைக்கி ஸ்டீல் கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், செயில், என்எம்டிசி போன்ற நிறுவனங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 அதற்கு என்ன முக்கிய காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் டிஜிடிஆர் ஒரு புது வரியை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஃப்ளாட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் மீது 12% வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த வரி விதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டீல் கம்பெனிகள் பயன்பெறுவாங்கன்றதான் சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கிறாங்க 0.5%. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 10% அதிகரித்தது. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து 4263 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. எல்ஐசி குறித்து ஹிந்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஆர்பிஐயுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆர்பிஐ 50 ஆண்டு மற்றும் 100 ஆண்டிற்கான அரசு பாண்ட்ஸை வழங்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மும்பை டாக்ஸ் அத்தாரிட்டி டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 145 கோடி ரூபாய்க்கான டிமாண்ட் நோட்டீஸ் இது. ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஜெர்மனி நிறுவனமான ஷ்மைடி டெக்னிக் பிளாட்டன்பர்குடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஃபோர்ஜ்ட் பவர் ட்ரெயின் காம்பனன்ஸை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பஜாஜ் ஆட்டோ தரப்பு அப்டேட் இருக்குது. ராஜீவ் பஜாஜை மறுபடியும் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓவாக நியமிச்சிருக்கிறாங்க அடுத்த 5 ஆண்டிற்கு. சாய் சேல்ஸ் கலா மந்திர் தரப்பு அப்டேட் இருக்குது. கர்நாடகாவில் அவங்களுடைய 68வது கடையை திறந்திருக்கிறாங்க. இன்சுலேஷன் எனர்ஜி தரப்பு அப்டேட் இருக்குது. சோலார் பிவி மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் கிடச்சிருக்கு. 733 கோடி ரூபாய்க்கானது. யார்கிட்ட இருந்து? கேபிஐ கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். கேபிஐ கிரீன் எனர்ஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு நிதி உதவி கிடைக்குது. அவங்க குஜராத்தில் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்டை அமைக்கிறாங்க. அதற்காக 272 கோடி ரூபாய்க்கான நிதி உதவி நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் கிட்ட கிடைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கேபிஐ கிரீன் எனர்ஜி. டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. யூகே பிஸ்னஸ் உடைய சிஇஓ ஆண்ட்ரூ ஜோன்ஸ் ராஜினாமா செய்திருக்கிறாரு. வோடஃபோன் ஐடியா மும்பையில் அவங்களுடைய 5G சேவையை துவங்கி வைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல், அவங்க சேட்டலைட் கம்யூனிகேஷன் நிறுவனங்களும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இந்த டெஸ்லாவுடைய தலைவர் இலான் மாஸ்குடைய மற்றொரு நிறுவனம் தான் அந்த ஸ்பேஸ் எக்ஸ். அவங்களும் ஏர்டெலும் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அவங்களும் ஜியோவும் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் வோடஃபோன் ஐடியாவும் சில சேட்டலைட் கம்யூனிகேஷன் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எந்த நிறுவனம்ன்றது சொல்லலை. இது யார் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் ஜக்பீர் சிங் என்டிடிவி ப்ராஃபிட்டுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. என்டிபிசி தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி 4000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. இதோடைய டென்யூர் 15 ஆண்டு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்.
ஓலா எலக்ட்ரிக் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மும்பையில் 4 ஆர்டிஓ சோதனை நடத்தி வராங்க ஓலா எலக்ட்ரிக்கோடைய சில கடைகளில். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமலே இந்த சேல் ஸ்டோர்ஸ் எல்லாமே நடத்தி வராங்க இந்த ஓலா எலக்ட்ரிக்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, மும்பையில் 4 ஆர்டிஓ சோதனை நடத்தி வராங்க. சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அவங்க பறிமுதல் செய்திருக்கிறாங்கன்ற செய்தியும் வெளியாகி இருக்கு. ஆனால் இதை மறுத்து இருக்கிறாங்க கம்பெனி. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. முந்தானேத்து நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. டாடா மோட்டர்ஸ் அவங்களுடைய கமர்ஷியல் வாகனங்களுடைய விலையை உயர்த்துறாங்க. அதே போல் பேசஞ்சர் வாகனங்களோட விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போது எக்கனாமிக் டைம்ஸில் உறுதி செய்திருக்கிறாங்க. பேசஞ்சர் வாகனங்களோட விலையை வந்து அவங்க ஏப்ரல் மாதத்துலேருந்து உயர்த்துறாங்க. 4% வரைக்கும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் 3% பேசஞ்சர் வாகனங்களுடைய விலையை உயர்த்தி இருக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஜியோ ஃபினான்ஷியல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். முந்தானேத்து நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. பஜாஜ் அலையன்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகுது. அலையன்ஸ் கைவசம் இருக்கக்கூடிய ஷேர்ஸை பஜாஜ் குரூப்பே வாங்குறாங்க அப்படின்றது அந்த இன்சூரன்ஸ் 2 இன்சூரன்ஸ்லேருந்து அவங்க வெளியேறாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அந்த 2 நிறுவனங்கள் பஜாஜ் குரூப் வாங்கி அது லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அலையன்ஸ் வந்து ஜியோ ஃபினான்ஷியலுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று நம்ம இதை பற்றி பேசியிருந்தோங்க. இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இப்போவும் உறுதி செய்யாத ஒரு செய்தி தான். எக்கனாமிக் டைம்ஸில் மறுபடியும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அலையன்ஸ் வந்து ஜியோ ஃபினான்ஷியலுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பஜாஜுடன் 24 ஆண்டு பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அதிலிருந்து இப்போ வெளியேறி ஜியோ ஃபினான்ஷியலுடன் அவங்க கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சீமென்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க 6000 வேலைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஆட்டோமேஷன் மற்றும் இவி சார்ஜிங் யூனிட்ஸ் இந்த பிஸ்னஸ் கீழே வரக்கூடிய 6000 பேரை வேலையிலிருந்து நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோமேஷன் பிஸ்னஸில் 68,000 பேர் இப்போ வேலை செய்கிறாங்க. பெரும்பாலான வேலை குறைப்பு ஜெர்மனியில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மெக்வரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 210. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 56% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ்க்கு 22 அனலிஸ்ட் வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 20 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், ஒருத்தர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும், ஒருத்தர் செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்கியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆக்சிஸ் பேங்க் வந்து ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஏடிஎம்ஸ் எல்லாமே பராமரிப்பது இந்த ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ் தான். இதுவும் ஒரு லிஸ்டட் கம்பெனி தான். ஒரு பென்னி ஸ்டாக் இன்றைக்கி 5% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை ஆக்சிஸ் பேங்க் வந்து இப்போ ரத்து செய்வதற்கான ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க. அதை வேறொரு சர்வீஸ் ப்ரொவைடருடன் கைமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸுடைய சேவை சரியாக இல்லை, அவங்களுடைய தரம் குறைவாக இருக்குது. அதனால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து கிட்டத்தட்ட 3500லேருந்து 4000 ஏடிஎம்ஸ் உடைய பராமரிப்பை வேறொரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். முத்தூட் ஃபினான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. S&P குளோபல் வந்து அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கை உயர்த்தி இருக்கிறாங்க, அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. லாங் டேர்ம் இஷ்யூர் கிரெடிட் ரேட்டிங்கை BB-லேருந்து BB+ உயர்த்தி இருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். பிவிஆர் ஐநாக்ஸ்க்கு நோவாமா கொடுத்திருக்கிற டார்கெட் 1765. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 96% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நோவாமா முக்கியமாக சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, சல்மான் கானுடைய அடுத்த படம் வருது ஈத் 2025 சிக்கந்தர். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. இப்போ அண்மையில் ரிலீஸ் ஆன சாவா படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் வராங்களா, இது ரொம்ப நாட்டில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்விங்க. அதுக்கு இப்போ கம்பெனி விளக்கம் கொடுத்துருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க ஒரு ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பெரிய கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்குவதற்கான ஒரு கண்ட்ரோலிங் இல்லைங்க, சிக்னிஃபிகன்ட் ஸ்டேக்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அண்மையில் செய்தியில் இருந்தது. ஷேர் பிரைஸும் கீழே போனது நம்ம பார்த்துருந்தோங்க. IIHL இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் சேர்மன் அசோக் பி ஹிந்துஜா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஸ்டேக்கை உயர்த்துவதற்கு இது சரியான தருணமாக இருக்குன்ற கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அண்மையில் தான் இந்த IIHL வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலுடைய டேக் ஓவரை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கூடுதலாக ஒரு ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. RBI ஏற்கனவே இன் பிரின்சிபல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் கடைசி ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 15%லேருந்து 26% உயர்த்துவதற்கு தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தான் RBI வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கடைசி அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஷேர்ஸை உயர்த்துவார், ஸ்டேக்கை உயர்த்துவார்ன்ற எதிர்பார்ப்புன்னு மணி கண்ட்ரோல்லாம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.